வணக்கம் மாணவர்களே. நம்ம பார்த்தீங்க இந்த பண்பு தொகையில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டால், இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இதை நம்ம அந்த தலைப்பை நன்றாக படிக்கும் பொழுதே நமக்கு அதுக்கு உண்டான விடை புரிஞ்சிடும். பாருங்கள், இரு அப்படின்னு சொன்னால் இரண்டுன்னு அர்த்தம். பெயர் ஒட்டு, பெயர் இரண்டு பெயர், ஒட்டு அப்படின்னு சொன்னால் ஒட்டி இருப்பதுன்னு அர்த்தம். அந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா போ, ஒட்டுக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருந்துருக்குது. ஒட்டுக்கா அப்படின்னு சொன்னால் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அப்போ இரண்டு பெயர்கள் ஒட்டு பண்பு தொகை. பண்பு தொகை என்னன்றதை நம்ம பார்த்தோம். பண்பு அப்படின்னு சொன்னால் ரெண்டு சொற்களுக்கு நடுவில் ஆகிய அல்லது அந்த உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது பண்பு தொகைன்னு பார்த்தோம். அப்போ ரெண்டு பெயர்களுக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த பண்பு தொகைக்கு பேர் தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்ற நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தான் நமக்கு பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. சிறப்பு பெயர் முன்னும், நல்லா கவனிங்க, சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகும். சிறப்பு பெயர் அப்படி சொல்லிட்டு கேட்டால், இப்போ கவனிங்க, நமக்கு எடுத்துக்காட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டால், சாரை பாம்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சாரை பாம்பு என்பது நல்லா கவனிங்க, பாம்புனா பொதுவான பேருங்க. இந்த பாம்பில் பார்த்தீங்கன்னா பொதுவான பேர் பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு இருக்குது, நாகப்பாம்பு இருக்கிறது, சாரை பாம்பு இருக்கிறது, ஓலைப்பாம்பு இருக்கிறது, நிறைய பாம்பு வகைகள் இருக்கிறது. அதாவது அங்கே எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. நம்ம உடனே பாம்பு தேடிட்டு போக தேவையில்ல. நீங்களும் பாம்பு என்ன ஐயா இந்த மாதிரி எடுத்துக்காட்டலாம் சொல்லலாம். புத்தகத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த சாரை பாம்புன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நாளைக்கு நீங்கள் படிக்கும்போதும் அதே போல் தேர்வில் எழுதும்போதும் எழுதலாம். இலக்கணம் நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை சம்மந்தமாக நம்ம வேறு எடுத்துக்காட்டுகள் கூட கட்டாயமாக எழுதலாம். அந்த மை விகுதி வரணும் மாதிரி நம்ம எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு பின்னால் இப்போ சொல்கிறேன். இதை நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு வேறு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேன், கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாரை பாம்பு அப்படின்னு சொன்னால் அந்த சாரை என்பது என்னென்னா சிறப்பு பெயர். என்ன பாம்பு, டேய் அங்கே ஒருத்தனை பாம்பு கடிச்சிச்சாம்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்க. என்ன பாம்புடா அப்படின்னு சொன்னால் நல்ல பாம்பா அப்படின்னு சொன்னால், யோ நல்ல பாம்பு கடித்தா என்ன உயிரோடு இருக்கிறானா, அது நல்ல பாம்பு இல்லையா, சாரப்பாம்புயா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாம்பு என்பது பொதுப்பெயர், சாரை என்பது சிறப்பு பெயர். அப்போ இந்த சாரை என்ற சிறப்பு பெயருக்கும் பாம்பு என்ற பொது பெயருக்கும் நடுவில் ஆகிய என்ற பண்பு உருவு மறைந்து வருது. அப்படி மறைந்து வரத்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. இப்போ புரியுதா பாருங்கள். சிறப்பு பெயர் சாரை என்பது சிறப்பு பெயரா, முன்னும் பொது பெயர் பின்னும், பாம்பு என்பது பொது பெயர் அது பின்னாடி நிற்கிறதா. அப்போ சாரை என்பது சிறப்பு பெயர் முன்னாடியும் பாம்பு என்ற பொது பெயர் பின்னாடி நிற்கிறது. இந்த ரெண்டு சொற்களுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சாரை ஆகிய பாம்பு. இதுக்கு மீனிங் பொருள் அதாங்க. என்ன பாம்புப்பா, சாரையாக இருக்கிற பாம்பு, சாரை ஆகிய பாம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் இதுக்கு இப்போ சாரை ஆகிய பாம்பு என்ற ரெண்டு பெயர்களுக்கு நடுவில் ஆகிய என்ற பண்பு உறுப்பு மறைஞ்சு நின்று பொருள் தருவதால் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. புரியுதா? ரொம்ப எளிமையான இலக்கணங்க. அதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மார்கழி திங்கள். இப்போ நம்ம தமிழ் மாதங்கள் தெரியும். திங்கள்னால் ஒன்றும் கிடையாது, மாதம். தம்பி நீ எந்த மாதத்தில் பிறந்த, நான் பங்குனி மாதத்தில் பிறந்தேன் சார். தம்பி நீ எந்த மாதத்தில் பிறந்த, நான் சித்திரை மாதத்தில் பிறந்தேன் சார். மாதம் என்பது பொது பெயர். இந்த சித்திரையா, வைகாசியா, ஆனியா, ஆடியா, ஆவணியா, புரட்டாசியா அப்படின்னு சொல்கிறது தான் சிறப்பு பெயர். அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் நின்று நடுவில் ஆகிய, அதான் சொல்கிறோம், பங்குனி ஆகிய மாதம், சித்திரை ஆகிய மாதம், மார்கழி ஆகிய மாதம், சாரையாகிய பாம்பு. அப்போ இரண்டு சிறப்பு பொருளுக்கும் பொது பொருளுக்கும் நடுவில் ஆகிய என்ற பண்பு உருவு மறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. மாணவர்களே, இதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குங்க. நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.